இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மிதுனம் மிதுன ராசிக்கு யோகரகளான சனி சுக்கிரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே பார்க்குறாங்க. உங்களுடைய 10ஆம் பாவகம் குரு சுக்கிர அமைப்புகளில் இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம் மாதம் முழுவதும் 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு 9ஆம் வீடு ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால், பாக்கியாதிபதியை ஜீவனாதிபதி பார்க்கின்ற காரணத்தினால் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. மாதத்தின் முதல் 5 நாட்கள் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் அங்கே ராசியிலேயே இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் 2ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவோடு சேர்ந்து சுபத்துவத்தை அடைவது என்பது மிக அட்டகாசமான ஒன்றுங்க. என்ன ஒன்று பாருங்கள், இந்த மாதத்தில் டக்குன்னு ஒன்று பலன் சொல்லணும்னா, மாதம் முழுவதும் செவ்வாய் ராசியிலே இருக்கிறார். கோபம் வரும். என்னப்பா அந்த மனுஷனுக்கு கோபமே வராது, இப்போ வல்லுன்னு விழுகிறாரு, சீறி சீறி விழுகிறாரு, மூஞ்ச காட்டுறாருன்ற மாதிரியாக ராசியில் 30 நாட்களும் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் மற்றவர்கள் உங்களுடைய வேகத்திற்கு, உங்களுடைய யோசனைக்கு, உங்களுடைய இழுப்பிற்கு வரமாட்டேன் என்கிறார்களே என்கின்ற கோபத்தின் அடிப்படையில் உரிமை உள்ளவர்களிடம் கொஞ்சம் சற்று கோபித்து கொண்டு அதனால் கொஞ்சம் கெட்ட பேர் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு வருங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வல்லுன்னு விழுகிறாருன்னு வரும். எப்போவுமே இப்படி பேச மாட்டார், என்னாச்சு இவருக்கு, வீட்டில் எதனா பிரச்சனையா சண்டையான்னு ஆஃபீஸில் கேட்பாங்க. ஆஃபீஸில் எதனா சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்பாங்க. இப்படித்தான் நடக்கும். என்னமோ அந்த மனுஷனுக்கு ஆகிப்போச்சுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி பணவரவுகள் நன்றாக இருக்கும். பேசி பிழைப்பவர்கள்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங், பொய் பேசுகின்ற துறைன்னு மார்க்கெட்டிங்கை சொல்லுவேன். கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கில் பொய் பேசித்தான் ஆகணும். என் பொருள் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது, ராமரே இந்த வில்லை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொய் சொல்லி தானே வியாபாரம்ன்றது, தொழில்ன்றது கொஞ்சம் உண்மையும் பாதி பொய்யும் பாதி உண்மையும் கலந்து தானே பண்ணுறது. இந்த மாதிரியான பேசக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. 4ஆம் இடத்துல இப்போது சுக்கிரன் இருக்கிறதுனால வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடனுக்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள், பெட்டு, தலானி, அவரவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல் ஒரு பெட்ரூமுக்கான ஒரு பொருட்கள், மனைவிக்கு தேவையான வாஷிங் மிஷின் அல்லது கிச்சனுக்கு தேவையான ஒரு அந்த பாக்ஸு இந்த பாக்ஸுன்னு சொல்கிறோமே, இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வாங்கி மனைவியுடைய பளுவை குறைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சீரான வருமானம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு மிக உயர்வான நல்ல மாதமாக அந்த மாதம் அமையுதுங்க. நல்ல மார்க்கு, நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ், நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு கல்வி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும் அப்படின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அது கிளிக் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் உண்டு. மிதுனத்திற்கு யோக மாதங்க இந்த மாதம். ஐயா, இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள். சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. அந்த வருஷ தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன்,
செவ்வாய், புதன், சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும் கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.